சுவையாகும் இயேசுவின் நாமம். அவர் எப்போதும் இயேசுவோடு இருந்தார். அவரது இதயத்திலும் வாயிலும் செவிகளிலும் அவரது கரங்களிலும், ஏன் தனது உடல் முழுவதிலும் இயேசுவையே தாங்கியிருந்தார். அவர் உணவுண்ண அமரும்போது இயேசு என்ற பெயரை சொல்ல கேட்டாலும், அதனை நினைக்க நேர்ந்தாலும் அவர் தனது உடல் சார்ந்த உணவை மறந்து விடுவார். இயேசுவை பற்றி சிந்தித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் வழி நடக்கும் போது அடிக்கடி தான் சென்றடைய வேண்டிய இடத்தை கூட மறந்தவராக வழியில் காணும் எல்லாவற்றையும் இயேசுவை போற்றி புகழச் சொல்லி அழைப்பார். செலானு முதல் நூல் 115. இன்றைய சிந்தனை: தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடல் இயேசுவின் நாமம் நம் உதட்டளவில் நில்லாது நமக்கு சுவையாக மாற வேண்டும். அதுவே நம்மில் உள்ள அனைத்தையும், நமது செயல்களையும் சொல்லையும் இனிதானதாக மாற்றிடும். நம் மனக்கசப்புக்கு ஏற்ற மாமருந்து இயேசுவை சுவைத்து உணர்வதாகும். தூய பிரான்சிஸ் முதலாக கிரேச்சோ என்ற இடத்தில் குடிலமைத்து கொண்டாடிய போது, அவர் இயேசுவின் பெயரை உச்சரித்த போது அவர் நாவை தேன் சுவைப்பது போல் சப்பு கொட்டினார் என்று வாசிக்கின்றோம்.